அண்மை செய்தி. வாடகை விவகாரத்தில் தன் மீது அவதூறு பரப்பியதாக வீட்டு உரிமையாளருக்கு வழக்கறிஞர் தரப்பில் யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். 5 கோடி கேட்டு யுவன் சங்கர் ராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த நோட்டீஸின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா 6வது தெருவில் உள்ள பஷிலத் ஜமீலா என்பவரின் வீட்டை கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வாடகைக்கு எடுத்து யுவன் சங்கர் ராஜா ஸ்டுடியோவாக பயன்படுத்தியுள்ளார். அந்த வீட்டின் மாத வாடகையானது 1,25,000 ரூபாய் மற்றும் வைப்பு தொகை 12 லட்சம் ரூபாய் என அக்ரிமெண்ட் போடப்பட்டு பயன்படுத்தப்பட்ட நிலையில கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாடகை 1,50,000 ரூபாயை அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு வரையில 18 லட்சம் வாடகை பணத்தை செலுத்தாமல் இருந்ததாக கூறி ஒரு குற்றச்சாட்டு பரப்பப்பட்டது. இதனால கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வீட்டின் உரிமையாளரிடமிருந்து யுவன் சங்கர் ராஜா ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஆனது அந்த வீட்டு உரிமையாளர் ஜமீலா மூலமாக அனுப்பப்பட்டது. இதனை அடுத்து மொத்த வாடகை தொகையான 18 லட்சம் ரூபாயில 12 லட்சம் ரூபாய் மட்டும் காசோலையாக வீட்டின் உரிமையாளரிடம் கட்டி யுவன் சங்கர் ராஜா கொடுத்ததாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 6 லட்சம் ரூபாய் மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இந்த மாதம் வரை வாடகை தொகையான 15 லட்சம் என 20 லட்சத்திற்கும் மேலாக வாடகை பணத்தை கொடுக்காமல் யுவன் சங்கர் ராஜா தன்னை ஏமாற்றி வருவது. இது தொடர்பாக பலமுறை கேட்ட போதும் தனக்கு எந்த விதமான பதிலை அனுப்பாமல் இருந்ததாக கூறி நேற்று ஜமீலா என்பவர் ஆன்லைன் வாயிலாக யுவன் சங்கர் ராஜா மீது சென்னை திருவல்லிக்கேணி துணை ஆணையர் அலுவலகத்துல புகார் ஒன்றை அளித்தார். இந்த நிலையில இந்த புகார் மீதான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில தற்போது இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தனது வழக்கறிஞர் மூலமாக ஒரு பொது நோட்டீஸ் ஒன்றை அந்த ஜமீலாவிற்கு அனுப்பியுள்ளார். தொடர்ச்சியாக தன் மீது அவதூறு பரப்பி வரும் வீட்டு உரிமையாளர் மீது 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு அந்த வழக்கறிஞர் தரப்புல ஒரு பொது நோட்டீஸ் ஒன்று அனுப்பிவிட்டுள்ளார். குறிப்பாக அந்த அவர் 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். இது சிவில் சம்பந்தமான இந்த பிரச்சனையை கிரிமினல் வழக்காக கொண்டு செல்வதாக யுவன் சங்கர் ராஜா தரப்புல அந்த நோட்டீஸ்ல குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி யுவன் சங்கர் ராஜா பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவித்து தன்னை மிகவும் மன உளைச்சல் ஏற்படுத்தியதாகவும் தொடர்ச்சியாக இது போன்ற அவதூறு கருத்துக்களை பரப்பி வரும் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் யுவன் சங்கர் ராஜா தரப்புல ஒரு பொது நோட்டீஸ் ஒன்று வீட்டு உரிமையாளர் ஜமீலாவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பிலும் தற்போது தீவிர விசாரணையானது போலீசார் தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யார் மீது இதில் தவறு உள்ளதோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.